ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் இது. நான் உள்ளே ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கிச்சன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு டிமாலிஷ்ன்றது பண்ண போகிறோம். அப்பர் யூனிட், பேஸ் நான் அவுட்ரு மட்டும் காமிச்சிடுறேன். உள்ளே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு கூட நான் ஓரளவுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோட லென்த்ன்றது அதிகமாகிடும். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 2 டோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். இது பார்த்திங்கன்னா காங்க்ரீட் கவுண்டர் டாப் இது. அதனால் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். அதனால தான் மேக்ஸிமம் காங்க்ரீட் கவுண்டர் டாப் போட மாட்டோம். இந்த சைடு 2 பாஸ்கெட்ஸ் இருக்கும். SS பாஸ்கெட்ஸ் இது ஒரு ஆயில் புல் அவுட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். இது எல் கார்னர். இது எல் கார்னர். அதுக்கப்புறம் பக்கத்தில் சிங்க் வரும். சிங்க்கோட கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் அது இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு போடும்போது ரோலிங் ஷர்ட்டுக்காக தான் பேசணும். பட் என்னென்னா ரோலிங் ஷர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி டோராக தான் பார்த்திங்கன்னா போட போகிறோம். இது கடப்பாக்கல் இருக்கும். இது ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு தான். கடப்பாக்கல்ல போட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குன்றது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக உடச்சி ஃபுல்லாகவே பாக்ஸாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிம்னி பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் விண்டோ இருக்குது. சிம்னியோட பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக இதுலேருந்து இன்னொரு விண்டோவோட டோர் இது வரைக்கும் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இப்போ திருப்பி பெரிய சிம்னி போடுறதுனால இந்த சைடு திருப்பி போட போகிறோம். என்னோடய வீடியோஸில் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்னி வர இடத்துல மட்டும் விண்டோ வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா இது 2 விண்டோ இருக்குது. நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா சிம்னி கான்செப்ட் நம்ம போகும்போது இந்த விண்டோன்றது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா காற்றுன்றது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டைரெக்ஷனில் வரும்போது உங்களுக்கு வேக்யூம்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக வராது. 2 விண்டோ இருக்குது அப்படின்னா ஒரு விண்டோ தாராளமாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 600 சிம்னி, இது சின்ன சிம்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 900 கிட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சிம்னி தான் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறோம். அப்போது இன்னொரு டோர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். சிம்னி சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா இந்த வியூ பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு கேட்குறதுனால நம்ம ஒரு டோர் மட்டும்தான் ஓப்பனாக வச்சுருக்கோம். மீதி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அப்பர் யூனிட்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே செல்ஃப்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் டோர் கட் பண்ணிட்டு கிளாஸாக கொடுத்துருப்பாங்க இதில். அதுக்கப்புறம் ஆர்ஓ பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஆர்ஓ இந்த சைடு இருக்கும். திருப்பியும் ஆர்ஓ சேம் பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வரும். பெருசாக சேஞ்சஸ் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஆர்ஓ சேம் பிளேஸ்மெண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்க் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய சிங்க் இது. நம்ம இது கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு கிரானைட்டும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சிங்க்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அதில். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ண போகிறோம். இதோட லைட்டிங்ன்றது ப்ராப்பராக இல்லை. ஏன்னா இதில் அக்ரிலிக் மாடலர் கிச்சனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ன்றது போட்டால் தான் அதோட லைட்டிங்ன்றது ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் நம்ம எங்கே ரினோவேஷன் போனாலும் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் கை வைக்காமல் போகவே முடியாது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் வந்துடும். அப்பர் யூனிட் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 2 ஃபீட் பிளான் பண்ணும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடிக்கும். இருக்கிறத பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா உடனில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு திருப்பி மெட்டலில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மெட்டல் ஆல்ரெடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி அதுவே யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணுவோம். இந்த பழைய கிச்சனில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் பார்த்திங்கன்னா இந்த சைடு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 ஸ்பேஸ்ன்றது இருக்கும். ஏன்னா இந்த சைடும் பண்ணிக்கலாம், இந்த சைடும் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணிக்கலாம்னா
இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்துடும். இங்கேருந்து அந்த வால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவுண்டரில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு யூ ஷேப் கிச்சன் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து எல் ஷேப் இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூ ஷேப் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ளோர் டைல் வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃப்ளோர் டைல் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம். பட் என்ன ஃப்ளோர் டைல் வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஃப்ளோர் டைல் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெறும் வந்து பேஸ் யூனிட், அப்பர் யூனிட், வால் டைல், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். டே 1 டே 2 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்ன்றது வந்து தனித்தனியாக வரும். बात करना सर ये पेंटा खोल लिया हैंग है ना पकड़ा प्लस आएगा ये ना क्या मतलब वाला जी ले बिस्किट है जरा ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.